கண்டிப்பா மேன்மைதாம கொடுக்க போறார். காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மேஷ ராசி என்பர்கள் 7 நாட்டு சனியில இருக்காங்க இல்லையா? 7 நாட்டு சனி வந்ததுல இருந்தே மேஷத்துக்கு பிரச்சனை அப்படின்றது சொல்லி மாளாது. பொதுவாவே இந்த பிரச்சனை யாருக்கு அப்படின்னா, ரொம்ப இளம் வயசு மேஷ ராசி என்பர்களுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரவங்களுக்கு இன்னல்களும், இடையூறுகளும், சோதனைகளும், வேதனைகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வயோதிகமான 70+ ஏஜுங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றது இருக்கு. இந்த மத்தியம வயசு 2வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இன்னல்கள் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவங்க பொங்கு சனியில இருக்காங்க. பொங்கு சனியில இருக்காங்க அப்படின் போது ரொம்ப சிம்பிள்மா. அவங்க ஒரு ஊருக்கு போனோம், அதுக்கு ஃபிளைட் கிடையாது, கார் கிடையாது, பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ரோடே கிடையாது. ஓடிதான் போகணும். நீ எவ்வளவு ஸ்பீடா ஓடுறியோ உன் வாழ்க்கையில நீ டெஸ்டினி அடைஞ்சிடுவ அப்படின்ற. அப்ப அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது இல்லைங்களா? ஆனா இந்த ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு இப்ப 20+ இருக்கு அப்படின்னா யூஎஸ்ல கூட போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க வேலை கிடைக்காம திண்டாடும். அது கூட படிச்சதுல சாதாரண ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிருக்கோம். 80,000 ரூபாய், 90,000 ரூபாய், லட்ச ரூபாய் சம்பாதிக்கும். இந்த பிள்ளை யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ, என்னோட தகுதி என்ன, என்னோட அறிவு என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட டிக்னிட்டி என்ன, என்னோட கேலிபர் என்ன அப்படின்னு இவங்க வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இது வந்து சனி பகவான் கொடுத்தாரு.